ஹே ஆல், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவா, 1 கப் சுகர், கொஞ்சமாக பால், தேவையான அளவு கீ, அப்புறம் தேவையான அளவு கேஷு எடுத்திருக்கேன். எனக்கு ட்ரை கிரேப்ஸ் பிடிக்காது, ஸோ நான் எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1:1 ரேஷியோவில் தான் சுகரும் ரவையும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கீ ஊற்றி கேஷ்யூஸை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கீ ஊற்றி ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும்போது தேங்காய் பூ காமிக்க மறந்துட்டேன். தேங்காய் பூ டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கிரைண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க ரவை அண்ட் தேங்காய் பூ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறத இந்த சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போது ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு வெசலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூவை நல்லா ஜென்டல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பிகாஸ் ரவை நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் தேவையான அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நல்லாவே கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நல்லா கட்டியாக நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி ட்ரையாக இருக்கக்கூடிய வெசல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போது டேஸ்டியான ரவை லட்டு நான் செஞ்சுட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.